எடு 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 எடு. ஹலோ மச்சான் மிஸ் பண்ணிட்டாங்கடா அவங்கள. எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு தெரியல. போய் அவங்க உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எஸ்கேப் ஆகிடும்டா. அங்கே எவ்வளோ பீரியட் சுற்றிட்டு இருந்த தா வேடா ஃபோனு. எங்கடா நமாஸுக்கு டைம் ஆச்சு. தெரியும்டா, ஆனால் நீ பார்த்தா வேலை அப்படி. கொஞ்ச நேரம் பொத்திட்டு வா. அக்கி பாய். ஏண்டா மண்டேல மயிறு மட்டும் தான் இருக்கேன். என்ன தல்றா மயிறு. என்ன கசப்பு ஆளை காணோம்? பாய் இமான் அது யார்? என் பேர். எல்லாம் ஒன்று தான். வண்டி சர்வீஸுக்கு விட்டுருந்த. வண்டியாக தான் போகலான்னு நினச்சேன். ஆனால் நீயே அண்ணனோட கையாயிடுச்சே. இந்த வாட்டி அண்ணனுக்கு எப்படி தெரிய போதுன்ட்டு நானும் பார்க்குறேன். ஆமாம், இவன் யார்? நான் ரிஸ்வான். அது லியோவோட கேஸு. ஆ, நீதான் அது. இனிமேல் பொம்பளை பிள்ளைங்க மேட்டரெல்லாம் எனக்கு கூப்பிடாது. ஆல்ரெடி உமேஷ் டோவா அசிங்கப்படுத்தினப்புலேருந்தே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒத்தன் நான் என்ன, என் ரேஞ்ச் என்ன, டூல்ஸ் எடுத்தமா சொல்லிட்டு போயினே இருக்கணும். கசாப், ஐயோ மறந்துட்டேன். என்ன பேர்? இமான், வண்டி எடு போகலாம் பேலஸ்க்கு. அண்ணனுக்கு தெரியுமா? ஏய் நான் பார்த்துக்கிறேன், எடு வண்டி. இல்லை லாஸ்ட் டைமே. டேய் சூத்தா மூட்டு வண்டி எடுறா. நான் சொன்னதானே நான் பார்த்துக்கிறேன்ட்டு. வண்டி எடு. ம் டேய் போகிற வழியில் அப்படியே ரங்கா பார்க்கிட்ட நிறுத்துறா, சரக்கு வாங்கணும். டேய் வண்டி இங்கே நிறுத்துறா. நீங்கள் 2 பேர் நம்பாஸ் படிச்சுட்டு வரும்போது பவர் பேங்க்கு சார்ஜர் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படியே வண்டி இங்கே நிறுத்திடு, உள்ளே எடுத்துன்னு வராது, அண்ணன் டவுட் வந்துடும். டேய் பட்டை பின்றா, திருப்பி ஏதோ ஒன்று எடுத்துன்னு வராத. The Bluetooth device is connected successfully. வந்துட்டாங்க. அவன் ஒருத்தன் தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன்.
இவங்க 2 பேரும் நான் பார்த்துக்குறேன். நாங்கள் பிளான் பண்ண மாதிரி அந்த என்ன வேலைக்கு தான் சீக்கிரமாக அங்கே முடிச்சுட்டு நீங்கள் பாஸ் ஆகிருங்க. ஐ வில் கீப் யூ போஸ்டட். தியான், உமேஷா நம்பலாண்டா. டேய் அந்த மாஸ்க் எடு. எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கோங்க. நான் சொல்கிற வரைக்கும் யாரும் எதுவுமே பண்ணக்கூடாது. டேக்ஸ் இருக்கா? அந்த பேட்டை கூட கோடான கோடி அதில் குளிப்போம் விளையாடி கோடான கோடி அதில் குளிப்போம் அசந்தப்படி நீ அழுத்திப்படி தூக்கிப்படி எதிரோட்ட கொஞ்சம் யாரா நீயே? பெரிய ஹிட்லர் நினைப்பா? அதான் தெரில. அதுக்கு தான் கை கட்டி வச்சிருக்கியா? அவுத்து விட்டா தெரிய போகுது. நாயகன் மீண்டும் வரா. என்ன லோலாயாமா? இல்லை, மாஸ்க் கழட்டுறியான்னு பார்த்தேன். பெரிய புலித்தி நினைப்பா உனக்கு? கையில் பவர் இருந்தா என்ன வேணாலும் பண்ணுவியா நீயே? அதுதான் கை கட்டி வச்சிருக்கிறியா? உங்கள் அம்மாவை யாரா நீங்களாம்? பத்தரை மணி ஆச்சு, இன்னும் காலேஜுக்கு போகல. உன்னதாம்மா, காலேஜுக்கு போகல, 10:30 மணி ஆச்சு. இன்னும் என் மேலே கோபம் போகலையா? அதான் சொன்னேனே, மேட்ச் இருந்துச்சுமா, அதனால தான் வாங்கின்னு வர முடியல. சண்டே போகலாம். உனக்கு iPhone 17 Pro Maxே வாங்கித்தரேன். போதுமா? சந்தோஷமா? லியா, உங்ககிட்ட தான் பேசுகிறேன். காதில் வாங்குறியா இல்லையா? சொல்கிறேன் மச்சான். மச்சான் எங்க? வீட்டில் சரி, ஜகாவை பிக் பண்ண சொல்லியிருக்கேன். 2 பேர் வீடியோ வந்துருங்க. ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டா? ஃபோனில் வேண்டாம், வீட்டுக்கிட்ட வா பேசிக்கலாம். சரி, ஆச்சு வர. இப்போ என்னம்மா பேச மாட்டியா? சரி, பேசாத போ. இதான் இம்பார்ட்டண்ட்டா? நானே செம்ம காண்டில் இருக்கேன். மரியாதையாக அவனை போயிட சொல்லு. ஏதாச்சும் பண்ணிட்டு போகிறேன். டெய்ரா, அவன் ஏதோ சொல்லணும்னு வந்திருக்கான். என்னன்னு தான் கேளேன். தம்பி, என்கிட்ட சொல்லி அவன்கிட்ட சொல்லுப்பா.
நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அன்றைக்கி May 6 லியாவோட பர்த்டே. 2 பேரும் காலேஜ் முடிச்சுட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு பிளான் போட்டிருந்தோம். காலேஜ் முடிச்சுட்டு கிளம்பும்போது என்னோடய பைக் ஸ்டார்ட் ஆகலை. நான் அவளை ஃப்ரெண்ட்ஸ் கூட போக சொன்னேன். அவள் என் கூட தான் வருவேன்னு ஒத்த காலில் நின்னான். சரின்னு கிட்டே இருக்கிற கேரேஜுக்கு வண்டியை தள்ளிகிட்டே போனோம். செம்ம வெயிலாக இருந்துச்சு. போகிற வழியில் ஒரு பேக்கரியை பார்த்தோம். ஏதாச்சும் குடிக்கலான்னு வண்டியை நிறுத்தினோம். அப்போ தான் அக்கியை பார்த்தேன். அக்கியா? யாரா அவன்? நான் லியாவை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனோட கேங்கில் இருந்தேனா. அவன் கூட ஒரு பெரிய கையோட தம்பி தான். அவர் பேர் கூட ஏதோ பார்த்தா அவனை பற்றி நான் தெரிஞ்சு என்னடா பண்ண போகிறேன்? சுற்றி வலிச்சு பேசாமல் வந்த விஷயத்த சொல்லு. டேய் இருடா. இந்தாப்பா தம்பி இது. லியா எப்போ என் லைஃப்குள்ளே வந்தாலோ என்னையே நான் மாற்றிக்கிட்டேன்னா, என்னோடய சரௌண்டிங்ஸ்னால அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நான் அக்கிக்கிட்டே இருந்த கனெக்ஷனை அப்படியே கட் பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் அவனை பார்த்தேன். நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவனை இக்னோர் பண்ண முடியல. நார்மல் பேச்சுவார்த்தை அப்படியே ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட்டாக மாறிடுச்சு. அந்த ஹீட்டில் அக்கி என்னை அடிச்சிட்டான். இதை பார்த்த லியா அக்கி அரைஞ்சிட்டா. அப்போதான் ஆனால் லியாவை ஹராஸ் பண்ணிட்டான். இது எல்லாமே அந்த சேட்டா பேக்கரி கிட்ட நடந்துச்சா? ஆமாம். அண்ணா ஒரே நிமிஷம், அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. சொல்லுமா. ஜகா, உனக்கு ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி சேட்டா பேக்கரி கிட்ட கும்பலாக ஏதோ பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. நாமளும் கேக் வாங்க போனோமே, நீயும் என்னென்னு பார்க்கலான்னு கேட்டியே. நான் வேண்டான்னு சொன்னேண்ணா, ஞாபகம் வந்துச்சா? ஆமாம். வெயிட். நீ வேண்டாண்டா. ஆனால் அவனை ஏதாச்சும் பண்ணணும்ண்ணா. ஏய் ஏய் ஹாய் ஜகா, என்ன எங்க? சும்மா டீ குடிக்கலான்னு. மாஸ் முன்னாடி டீயா? சரி சரி. ஆமாம், எங்கோ அர்ஜென்ட்டாக போகிற மாதிரி இருக்கு. ஆமாண்டா, ஆஃபீஸில் ஏதோ வேலைன்னு கூப்பிட்டாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னை கொஞ்சம் பஸ் ஸ்டாப் வரைக்கும் ட்ராப் பண்ணுறியா? அது வந்து இல்லை பரவாயில்ல, விடு. ஏய் சரி ஏறு போகலாம். உனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் வாங்கிட்டு தியான் வீட்டுக்கிட்ட வந்துடு. உமேஷ் எங்கே போனா? சரி இந்தடா டிக்கெட்ஸு. ஆமாம், இவ்வளோ அர்ஜென்ட்டாக டிக்கெட்டாக புக் பண்ண சொன்னேன். என்ன பண்ணியிருக்க தெரியுமா? ஏண்டா என்ன ஆச்சு?
தோ எல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறானே இவனை கேளு. இவ்வளோ நாள் சைலண்டாக தானே இருந்த, அப்படியே இருந்தா என்னவா? சைலண்ட்டாக இருந்து தான் இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. ஆமாம் பண்ணேன். இப்போ என்ன? இன்னும் எவ்வளோ நாள் தான் பொறுத்துட்டே போகிறது? சும்மா இருந்ததுனால தான் இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன். ஏன் மச்சான், நம்ம காலேஜில் ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டால, ஞாபகம் இருக்கா? அவள் என்னடா தப்பு பண்ணா? மார்க்ஸ் கம்மியாக போட்டிருக்கேன்னு அந்த ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டா. அதுக்கு ஹராஸ் பண்ணுற அளவுக்கு எங்கே தர வச்சு தைரியம்? என்னடான்னு பார்த்தா அந்த ஏரியாக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்களாம். எப்படி? சரி, நம்ம என்ன பண்ணோம்? ஜஸ்டிஸ் ஃபார் ஹர்னு ஒரு 5 நாள் பரேடும் இன்ஸ்டாவில் ஸ்டோரியும் போட்டோம். அதுக்கு மேலே என்ன பண்ணோம்? அண்ட் ஏன் எதுவுமே பண்ணலை? ஏன்னா அவங்க நமக்கு வேண்டியப்பட்டவங்க இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ஃபேமிலியோ இல்லை. இது அவங்களுடைய தப்பா? அம்மால என்னால் பண்ண முடிஞ்சு நான் பண்ணேன். இதுக்கு நடுவில் நீங்கள் யாருமே இல்லை. மச்சான், நான் என்ன சொல்ல வரேன்னா, வாத்தா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கடா. இல்லையா, என்ன மன்னிச்சிருமா, தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. நீ எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா என்ன நான் பண்ணியிருப்பா? இதை நிறுத்துங்க. எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் என் நல்லதுக்கு தான் பண்ணுறீங்கன்னு. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே உன்னை பார்த்து தானே நான் வளர்ந்தேன். எனக்கு அப்பா அம்மா இல்லைன்ற ஃபீலே கொடுத்ததில்லை நான். ஆனால் எனக்கு ப்ராப்ளம் இருக்கிறது உன் மைண்ட் செட்டில். இந்த சொசைட்டியில் யாரும் யாரையும் பார்த்துக்கிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மட்டும் யாராவது வந்து காப்பாற்ற மாட்டாங்களான்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சொசைட்டியே ப்ளேம் பண்ணுறது. சொசைட்டியில் இருக்கிற ப்ராப்ளம் தங்கச்சியை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியே. சொசைட்டினா யாருன்னா நம்ம தான் சொசைட்டி. நமக்கு ஒன்றுனா நம்ம தான் தட்டி கேட்கணும். மற்றவங்களுக்கு ஒன்றுங்கும் போது நம்ம தட்டி கேட்டால் தான் நமக்கு ஒன்றுன்னா அவங்க தட்டி கேட்பாங்க. யூ நோ வாட், யூ ஆர் ட்ரைங் டு பி அ குட் பிரதர், பட் யூ ஃபெயில்ட் அஸ் அ மேன். அங்கே நான் இருக்கேன்னு தெரிஞ்சால் நீ வந்திருப்ப. வை டு பீப்புள் நீட் ரிலேஷன் டேக் டு சர்வ் ஹியூமனிட்டி? அது வேற யாரோன்னு தானே விட்டுட்டு போனேன். லெட் இட் பி ஆஸ் இட் இஸ். இது இங்கே விட்டுருனா, ஏன்னா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. அவன் கூட ஒரு பெரிய கையோட தம்பி தான். அவர் பேர் கூட ஏதோ. ஆமாம் தம்பி, அவங்க அண்ணனுடைய பேர் என்ன சொன்ன?
நாயக்கர் ஒத்தையில மாட்டலியா? நான் ஒத்தாள்னு உனக்கு எவன்டா சொன்னான்? உலகம் உணரட்டுமே அரங்கம் அதிரட்டுமே